ரஞ்சித்க்கு நான் ஒரு காஸ்டியூம் அனுப்பியிருந்தேன். 2 காஸ்டியூம் அனுப்பியிருந்தேன். அதுலேருந்து ஒரு காஸ்டியூம் வந்து அவர் சாட்டர்டே போட்டார், ஒரு பிளாக் அண்ட் பிளாக் போட்டார். இன்னொரு காஸ்டியூம் வந்து அந்த ரஜினி சார் வந்து அந்த ஒரு கொஞ்சம் ரெட்ரோ ஃபீலில் அனுப்பியிருந்தேன். ஒரு 80s 90s எல்லாம் ரஜினி சார் இந்த பணக்காரன் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து போட்டுப்பார் தெரியுமா? அது ஒயிட் டிஷர்ட், ஒயிட் பேண்ட், ஒரு ப்ளூ ஜாக்கெட், ஒயிட் ஷூஸ், அந்த மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்போர்ட்டியாக போட்டுப்பார். அதே பேட்டர்னில் ஒரு காஸ்டியூம் நான் அவருக்கு அனுப்பினேன். அவருக்கு அது அந்த ஒரு வைப்பு நல்லா இருக்கும்னு நினச்சி, ஏன்னா இப்போ நல்லா வெயிட் லூஸ் பண்ணிட்டாரு, அந்த வைப் நல்லா இருக்கும்னு நினச்சி அனுப்பினேன். அவர் அது போடவே இல்லையே. சண்டே ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக வேறு ஏதோ ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. தன்னம்பிக்கையை உடைக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களும் வந்து எல்லா விஷயங்களை விட்டு, ஃபேமிலியை விட்டு ஈஸி ஒரு 1 ஹவரில் வந்து எல்லாரையும் வந்து விமர்சிச்சுட்டு போகிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஏசியில் உங்கள் பொண்டாட்டி பிள்ளையோட நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லா விஷயத்துல தான் நீங்கள் இருக்கீங்க.